ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கிரமமாய் நாங்கள் சிந்திக்க, தியானிக்க, கீழ்ப்படிய அந்த பிரியம் எங்களுக்குள், அந்த விருப்பம் எங்களுக்குள் நீர் உண்டாக்குவதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரங்களில் எங்களுக்குள் நீர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் பணியாற்றும் உம்முடைய வார்த்தையை, உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய சத்திய ஆவியானவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கிறிஸ்துவிலிருந்து எடுத்து எங்களுக்கு அறிவிக்க சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கனடா, நார்வே, டென்மார்க், பிரான்சிலிருந்து கலந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அடியனை தாழ்த்தும், உம்முடைய வார்த்தையை கனப்படுத்தும், உம்முடைய வார்த்தையை உயர்த்துகிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்க உதவி செய்யும். கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 23வது அதிகாரத்தை தொடர்ந்து நாம சிந்திக்கிறோம், தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த 1 சாமுவேல் 23க்கும் 22க்கும் உள்ள ஒரு சிறிய தொடர்போடு இந்த நாளின் தியானத்தை நான் துவங்க விரும்புகிறேன். கர்த்தர் தாவீதுக்கு காத் தீர்க்கதரிசியின் மூலமாக தொடர்பு கொண்டு பேசும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி மட்டும்தான் கர்த்தர் தாவீதுக்கு தீர்க்கதரிசி காத் மூலமா பேசுறாரு. 1 சாமுவேல் 22 5வது வசனம். காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனான். ஒரு அரணான ஒரு பட்டணம், மிஸ்பே என்கிற மோவாபிய பட்டணம். அந்த பூர்வ காலத்து உறவினர்கள், ரூத்தினுடைய உறவின் முறையில் இருக்கிற ஒரு பட்டணம். அங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் அங்க ஆங்கிலத்தில் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ்னு வாசிக்கிறோம். ஒரு அரணான ஒரு பட்டணத்துல, பாதுகாப்பான ஒரு இடத்துல தாவீது இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி காத்துக்கு உண்டாகி, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும். இவ்வளவுதான் தாவீதுக்கு காத்து தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை கிடைத்தது. முழு பிக்சரையும் ஆண்டவர் சொல்லல. அதாவது அரணில் இராமல், பாதுகாப்பான தேசத்தில் இராமல், கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லாம அங்கிருந்து புறப்பட்டு யூதா தேசத்துக்கு புறப்பட்டு வாரும். அங்க வந்ததும் கொஞ்ச நாள்ல பெலிஸ்தியர்கள் இந்த கேகிலா பட்டணத்தை அவங்க கொள்ளையடிப்பாங்க. அப்படி கொள்ளையடிக்கிற செய்தி உனக்கு அறிவிக்கப்படும். அறிவிக்கப்படும் போது நீ என்கிட்ட கேட்ப. அப்ப மறுபடியும் காத்து தீர்க்கதரிசியின் மூலமா போலாமா போக வேணாமா நீ கேட்கும் போது போன்னு நான் சொல்லுவேன். அப்ப நீ போய் அவங்கள காப்பாற்றுவ. அதற்கு பின் விளைவாக சவுல் உன்னை பிடிக்க வருவான். சவுல் பிடிக்க வரதையும் நீ என்கிட்ட கேட்ப. கேகிலா பட்டணத்தார் உன்னை சவுல் கையில ஒப்பு கொடுப்பாங்களான்னு கேட்கும் போது கண்டிப்பா கேகிலா பட்டணத்தார் உன்னை சவுல் கையில ஒப்பு கொடுப்பாங்க. இப்படின்னு முழு பிக்சரையும் கர்த்தர் தீர்க்கதரிசி காத்து மூலமாக தாவீதுக்கு சொல்லி இருந்தால், தாவீது யூதா பட்டணத்துக்கும் வந்திருக்க மாட்டாரு, கேகிலா பட்டணத்துக்கும் போயிருக்க மாட்டாரு. இந்த துணிச்சல், இந்த தைரியம் வந்திருக்காது. ஒரே ஒரு வார்த்தை, அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும். ஏன் வரணும்? எதுக்காக? பாதுகாப்பான இடத்துல இருந்து நான் இப்போ யூதா தேசத்துக்குள்ள வரணும் தெரியாது, காரணம் சொல்லப்படல. ஆனா நோக்கம் என்ன? இந்த கேகிலா பட்டணத்துக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது. அந்த ஆபத்து வரத்துக்கு முன்னமே தாவீதை கர்த்தர் இங்க கொண்டு வரார். தாவீதின் மூலமாக கேகிலா குடிகளுக்கு ஒரு நன்மை நடக்கணும். அந்த நன்மையை சவுல் செய்ய மாட்டார். தாவீதை கொண்டு அந்த ஊழியத்தை நிறைவேற்றணும். கேகிலா குடிகள் அந்த ஆத்துமாக்களை பாதுகாக்கணும், ரட்சிக்கணும். எதிரியின் கையிலிருந்து அவங்களுடைய களஞ்சியங்கள் பாதுகாக்கப்படணும்.
இதற்கு ஒரு கர்த்தருடைய யுத்தத்தை நடத்தக்கூடிய ஒரு கர்த்தருடைய ஊழியனாக தாவீதை கர்த்தர் அபிஷேகித்ததுனால தாவீதை முன்னமே வர வைத்து பிற்பாடு வரப்போகிற பிரச்சனையிலிருந்து தன்னுடைய தேவ ஜனத்தினுடைய ஒரு மக்கள் குறிப்பிட்ட இந்த கேகிலா குடி மக்களை பாதுகாப்பதற்காக கர்த்தர் முன் ஆயத்தமாக தாவீதை இங்க கொண்டு வரதாக நாம வாசிக்கும் போது நாம விளங்கிக் கொள்றோம். இதை நாம இன்றைய காலத்துக்கு எப்படி எடுத்துக்கிறது? ஆத்துமாக்கள் ஒரு பக்கம் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. சுவிசேஷ பணி செய்யணும், மிஷனரி பணி செய்யணும். இதை செய்கிறதுக்கு இன்னைக்கு அபிஷேகிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், கிருபை பெற்றவர்கள், தாளந்து உள்ளவர்கள் அரணான பட்டணத்துல கம்ஃபர்ட் ஜோன்ல அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாத இடத்துல பாதுகாப்பா இருக்கிறாங்க. துதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, பைபிள் ஸ்டடி பண்றாங்க, தவறாம சபை கூடி வராங்க, ஸ்பெஷல் மீட்டிங்ஸ்ல கலந்துக்கிறாங்க, காணிக்கைகள் செலுத்துறாங்க, கிறிஸ்தவ பண்டிகைகள்ல கொண்டாடுறாங்க, அவங்களுடைய தேவைகளுக்காக கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறாங்க, பொருத்தனையிட்டு ஜெபிக்கிறாங்க, இதை செய்தால் இதை செய்வேன்னு சொல்றாங்க, தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொள்ளணும், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும், வரங்கள்ல வளரணும், இன்னும் மூல மொழி கிரேக்கம் எபிரேயம் தெரிந்து கொள்ளணும், வேதத்தை பிரசங்கிக்கிறவர்களா மாறணும், மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யணும். இதெல்லாம் நல்லதுதான். ஆனால் சந்திக்கப்படாத இடங்கள், இன்னும் கர்த்தருடைய நாமம் சொல்லப்படாத இடங்கள், சொல்லப்பட்டிராத இடங்களுக்கு மிஷனரிகளை அனுப்புவதற்கும் மிஷனரியாக போவதற்கும் என்னால் இயன்றதை செய்கிறதற்கும் அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியப்படுவதற்கும் கேகிலா குடிகளை காப்பாற்றுவதற்கு அரணான பட்டணத்திலிருந்து வா. நீ வந்தினா பின் நாட்கள்ல ஒரு சில ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண காப்பாற்ற வேண்டிய சவுல் போன்றவர்கள் பதவிக்காகவும் போட்டி பொறாமையிலையும் தாவீது போன்ற இளம் ஊழியர்களை அழிக்கிறதுக்காகவே ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள விட்டுடுவோம். ஆனால் நீ அபிஷேகிக்கப்பட்டவள், நீ அழைப்பு பெற்றவன். நீ எதற்கு அழைக்கப்பட்டவன்? மந்தைக்கு பின்னாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த நீ தேவ ஜனத்தை வழிநடத்துவதற்கு கர்த்தர் உன்னை பழக்குவிக்கிறார். சின்ன பட்டணம் கேகிலா பட்டணத்தை காப்பாற்றுவதற்கு, சின்ன சின்ன யுத்தங்களை நடத்துவதற்கு, கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துவதற்கு, தேவ ஜனத்தை காப்பாற்றுவதற்கு, கர்த்தரால் பழக்குவிக்கப்படுவதற்கு காத் தீர்க்கதரிசியின் மூலமாக பாதுகாப்பான இடத்திலிருந்து தாவீது இங்க முன்னமே அழைக்கப்பட்டிருக்கிறார். நீங்களும் நானும் கேகிலா பட்டணம் என்கிற மிஷனரி பணி, ஆத்தும பணி, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற பணி, இதுல ஈடுபட போகிறோமா, இல்ல அரணான பட்டணத்துல பாதுகாப்பான இடத்திலேயே நம்ம இருக்க போறோமா? ஆண்டவர் முழு பிக்சரை எல்லாத்தையும் நமக்கு சொல்றதில்லை. ஆபிரகாம்கிட்ட சொன்னார், குறிக்கப்பட்ட இடத்துக்கு உன் மகனை கூட்டிக்கிட்டு போய் எனக்கு பலி செலுத்துன்னு தான் சொன்னாரே ஒழிய முழுமையும் சொல்லல. நீ போ, பையனை கூட்டிட்டு போ, விறகு எடுத்துட்டு போ, ஆடு எடுத்துட்டு போகாத, அங்க போயிட்டு குத்துற மாதிரி கத்திய உயர்த்து, நான் நிறுத்துன்னு சொல்லுவேன், அங்க கொம்புகளோடு அங்க ஆடு கடா சிக்கி இருக்கும், அதை பலி செலுத்திட்டு பையனை கூட்டிட்டு வந்துரு, சரியா அப்படின்னு சொல்லி இருந்தா ஆபிரகாம் அந்த தியாக உணர்வோ, ஈசாக்கு கிட்ட அந்த அர்ப்பணிப்போ, அந்த விசுவாசமோ அங்க வந்திருக்குமா என்னன்றது தெரியாம போயிருக்கும். ஆண்டவர் முழுசையும் நமக்கு சொல்றதில்லை, ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான் நமக்கு தெரிவிக்கிறார். ஆனா நமக்கு என்னன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வம். இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை எப்போது கொடுப்பீர், இதுதான் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டாங்க. எப்ப கொடுத்தாரு? 1947 பிரிட்டிஷ் அரசாங்கம் மற்ற மேற்கத்திய நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்குனாங்க. ஏறக்குறைய 2000 வருஷம், 1947 வருடங்கள் கழித்து தான் கிபி 1947 தான் இஸ்ரவேலுக்கு ஒரு தேசம் கொடுக்கப்படுது. சீஷர்கள் கேட்ட கேள்விக்கு உடனே குறைஞ்சபட்சம் 2000 வருஷம் ஆகும்பா, 2 மில்லியன் வருஷம் ஆகும், அப்பதான் நான் ராஜ்யத்தை இஸ்ரவேல் கொடுப்பேன், இஸ்ரவேல் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருந்தா அது சீஷர்களுக்கு உற்சாகமா இருந்திருக்காரு. அது உங்களுக்கு அடுத்ததல்ல. அதுக்கு பதிலாக ஒன்று செய்யுங்க, நீங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுங்க, பலனடைங்க, எனக்கு சாட்சியாயிருங்க.
இன்னொரு விதத்துல எனக்கு ரத்த சாட்சியெல்லாம் இருங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்துல கீழ்ப்படிந்து நடந்து அநேகரை நாம மீட்கிற பணியில நாம் ஈடுபடணும். இந்த உலகத்திலேயே விலையேற பெற்றது எது அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனத்துல வாசிக்கிறோம். மார்க் 8:36. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுவதையும் ஒரு பக்கம் வைப்போம், இன்னொரு பக்கம் ஒரே ஒரு ஆத்துமா. உலகம் முழுவதையும் இழந்தாகிலும் ஒரு ஆத்துமாவை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். ஏன்னா அந்த ஆத்துமாவுக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்கு. நம்முடைய சோல், பிறருடைய சோல், அந்த வேல்யூ தெரிஞ்சவங்க தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தாம தன் ஆத்துமாவை காத்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கணும். கர்த்தருக்குள்ள மற்ற ஆத்துமாக்களை குறித்த பாரம் நமக்கு வரும். இது உலகம் முழுவதற்கும் விட ஒரு பெரிய வேல்யூபிளான ஒரு பொருள். அதை முதல்ல நாம புரிந்து கொள்ளணும். இந்த ஆத்துமாவை குறித்து அல்லது இந்த ஒரு தனி மனிதன், ஒரு மனுஷியை குறித்து தேவ நோக்கம் என்ன? ஆதியாமத்திலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த போது பல காரியங்களை சிருஷ்டிக்கிறார். முதல் நாள்ல வெளிச்சத்தை உண்டாக்கும் போது வெளிச்சம் உண்டானுச்சுன்னு சொன்னார். ஆனா ஏன் வெளிச்சத்தை உண்டாக்குனார்? பர்போஸ் என்ன சொல்லப்படல. நம்ம யூகித்து கொள்ளலாம், ஆனா பைபிள்ல அதுக்கு நமக்கு சரியா இதுதான், இதுக்காக தான் வெளிச்சம் அப்படின்னு ஒவ்வொரு நாளுக்கும் இது எதுக்காகன்னு சொல்லப்படல. ஆனா மனிதனை உருவாக்கும் போது தேவன் நோக்கத்தை அங்க எழுதி வச்சிருக்கிறாரு. ஆதியாகமம் 1:26, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. மனிதனை உண்டாக்கினதற்கு காரணம் என்ன? மனிதன் தேவ சாயலாக, தேவனுடைய ரூபத்தின்படி அல்லது தேவ சாயலில் மனிதன் வாழ வேண்டும், தேவனை பிரதிபலிக்க வேண்டும். தேவன் ஆவியா இருக்கிறார். தேவனுடைய குணாதிசயங்கள், அவருடைய சுபாவங்களை மனிதன் பிரதிபலிக்க வேண்டும். இதுக்காக தான் மனிதன் உருவாக்கப்பட்டான். ஆதாமிலிருந்து ஏவாள், ஆதாம் ஏவாள் என்கிற இந்த மனுக்குலம் உருவாக்கப்பட்டது. ஆவி ஆத்துமா சரீரத்தோடு இந்த உலகம் முழுவதை விட ஒரே ஒரு ஆத்துமா வெளியேற பெற்றது. அந்த ஒரு ஆத்துமா, ஒரு மனிதன் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? தேவ சாயலை, தேவனுடைய பிரதிநிதியாக அல்லது தேவனுடைய குணாதிசயங்களை வாழ்ந்து காட்டுவதற்கு மனிதன் உண்டாக்கப்பட்டான். பாவத்தினால மனிதன் விழுந்து போனா ஆண்டவர் 10 கட்டளையை கொடுத்தாரு. கட்டளைகளின் மூலமாக, கற்பனைகளின் மூலமாக, மோசையின் மூலமா மனிதன் வாழ வேண்டிய அந்த தேவ சாயல், தேவனை பிரதிபலிக்கிற முறையை எழுதி கொடுத்தாரு. அதையும் அவங்களால கடைபிடிக்க முடியல. ஆனா நமக்கு புதிய ஏற்பாட்டுல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரோல் மாடல் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உலகத்திற்காக, பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார். அது உண்மை, அது ஒரு சத்தியம். ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார். அவருடைய வாழ்க்கை, அவருடைய லைஃப், அதுதான் இந்த உலகம் முழுவதை விட விலையேற பெற்ற அந்த ஒரு ஆத்துமா. தேவனை பிரதிபலிப்பதற்காக தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட அந்த ஆத்துமா இன்றைக்கு வாழ வேண்டிய ஒரு நல்ல ரோல் மாடல், எக்ஸாம்பிள் இயேசுவை நாம ஃபாலோ பண்ணணும். இந்த ஆத்துமா ஆதாயம், இப்படி இயேசுவை பின்பற்றி தேவனுடைய சாயலை இழந்த மனிதர்கள் உலகத்தை விட விலையேற பெற்ற அந்த ஆத்தும பாரத்தோடு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற மிஷனரி சுவிசேஷ நற்செய்தி பணியில் ஈடுபடுத்திக் கொள்ளாமல் அரணான பட்டணங்களில் இருக்கிற சபைகள், சபை விசுவாசிகள், சபை ஊழியர்கள், அவங்க தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட சுவிசேஷ ஊழியத்திற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. நீ அரணான பட்டணத்திலிருந்து யூதா தேசத்திற்கு வா. இன்றைக்கும் உங்களை என்னையும் பார்த்து அந்த அழைப்பு நமக்கு வருது. கேகிலா குடிகளை விடுவிக்க, ஆத்தும ஆதாயம் செய்ய, தேவ சாயலை பிரதிபலிக்க, கிறிஸ்துவ முன்மாதிரியா வைத்து வாழ, மற்றவர்களை ஆதாயம் செய்வதற்கு என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்ற வார்த்தையை நிறைவேற்ற 1 சாமுவேல் 23 ஒரு அழகான ஒரு திருஷ்டாந்தமாக இவைகள் எழுதப்பட்டிருக்கு. இது ஒரு மறைவாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு புதிய ஏற்பாட்டின் சத்தியம். நாம் நிஜத்தில் வாழ்கிறோம். பழைய ஏற்பாடு ஒரு நிழல்.
சுவிசேஷ ஊழியத்திற்கு, ஆத்தும ஆதாய பணிக்கு, சரீரத்தில் சாக போகிற கேகிலா குடிகளை சரீரத்தில் யுத்தம் செய்து தாவீதினுடைய 400 பேரும் காப்பாற்றினார்கள். ஆவிக்குரிய மரணத்தில் சாக போகிறவர்களை, செத்து கொண்டிருக்கிறவர்களை ஆவிக்குரிய யுத்தம் செய்து அவங்களை பிசாசின் பிடியிலிருந்து அந்த வெளியேற பெற்ற ஆத்துமாவை இறை சாயலுக்கு, தேவ சாயலுக்கு, கிறிஸ்துவினுடைய சுபாவங்களை பிரதிபலிக்க, அவர்களை மீட்டெடுக்க புறப்பட்டு போவோமா? நாம் அப்படிப்பட்டவர்களை உருவாக்குவோமா? மிஷினரி ஊழியங்களோடு சேர்ந்து பயணிப்போமா என்பதை நீங்களும் நானும் தான் தீர்மானம் செய்யணும். அது நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இப்போ இந்த தாவீது இங்க இந்த கேகிலா குடிகளை காப்பாற்ற அவர் வராரு, அறிவிக்கப்படுது. அவர் கர்த்தரிடத்துல விசாரித்து அவர் புறப்பட்டு போய் கேகிலா குடிகளை காப்பாற்றுறாரு. காப்பாற்றிய பின் கேகிலா குடிகள் தாவீத சவுல் கையில ஒப்படைப்பதற்கு அவங்க தீர்மானம் பண்றாங்கன்றது தாவீதுக்கு தெரியாது. கேகிலாவில் சந்தோஷமா இருக்கிறார், அவருக்கு ஒண்ணுமே விளங்கல. கர்த்தரிடத்துல அவர் குறிப்பிட்டு கேட்கிறார், என்னை பிடிப்பதற்கு சவுல் வருவானா அப்படின்னு கர்த்தரிடத்துல கேட்கும்போது, ஆசாரனுடைய ஏபோத்தை கொண்டு கேட்கும்போது சவுல் வருவான் என்று சொல்லப்பட்டது. இன்னொரு காரியத்தை தாவீது கேட்கிறாரு. 1 சாமுவேல் 23:12, கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். இது தாவீதுக்கு தெரியாது. கேகிலா குடிகள் என்ன சவுல் கிட்ட கொடுப்பாங்களா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அதை கர்த்தர்கிட்ட கேட்கிறாரு. ஏன்னா தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அவர் உள்ள நாம நிறைய பேருக்கு நன்மை செய்யறோம். நன்மை செய்யறதுனால அவங்க பிரெஞ்சில் அவின்னுவாங்க, அதாவது லைஃப் லாங் அவங்க நமக்கு சிநேகிதராக தான் இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. நன்மையை பெற்றவர்களும் அவங்க நமக்கு விரோதியாக, எதிரியாக, துரோகியாக மாற முடியும். நன்றியை மறக்க முடியும், நன்மையை மறக்க முடியும். அதனால பிறர் நன்றி மறவாமல் இருப்பதற்காக நன்மை செய்யக்கூடாது. நன்றி மறக்க கூடியவர்கள் ஆனாலும் நன்மை செய்வேன், இந்த மனநிலையை நம்ம வளர்த்துக் கொள்ளணும். நன்மை செய்வது என் கடமை, நன்றி மறவாதிருப்பது அவங்க கடமை. ஆனா அவங்க நன்றி மறவாமல் இருந்துத்தான் ஆகணும்னு நம்ம சொல்ல முடியாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மனுஷர்கள் மாறிடுவாங்க. நான் அவங்களுக்கு ஆதரவா இல்ல அவங்க எனக்கு ஆதரவா? எனக்கு ஆதரவு அளிப்பாங்களா? என் கூட நிப்பாங்களா? தெரியாது. யாரு கூட நிப்பாங்க இருக்க மாட்டாங்கன்னு தெரியாது. இன்னொரு காரியத்தை இங்க நம்ம கற்றுக்கொள்றோம். தாவீது கேகிலாவுக்கு வந்திருக்கிறத சவுல் கேள்விப்பட்ட போது, சவுல் வாயிலிருந்து வர வார்த்தையை பாருங்க. 1 சாமுவேல் 23:7 தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பாள்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைப்பட்டிருக்கிறான் என்று சவுல் சொன்னதாக வாசிக்கிறோம். இங்க சவுல் இஸ்ரவேலுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறார். ஏன் தூஷிக்கிறாரு? தாவீதை கொன்று போட வேண்டும் என்பது சவுலுடைய நினைப்பு. இது சவுலுடைய விருப்பம், அது கர்த்தருடைய விருப்பம் இல்லை. தாவீதை கொல்லணும்னு கர்த்தர் விரும்பல, சவுல் தான் விரும்புறார். ஆனாலும் தன்னுடைய ஆசைக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார் என்று இங்க சவுல் சொல்றார். பேர் என்ன? தேவன் தாவீதை என் கையில் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நிறைய ஜெபங்கள், ஊழியங்கள், பிரசங்கங்கள், தீர்க்க தரிசனங்கள், கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடக்குது. சவுல் வாயில சொல்றாரு, தாவீதை என் கையிலே தேவன் ஒப்பு கொடுத்தார். தேவனா ஒப்பு கொடுத்தார் இல்லையே, சவுல் கையிலிருந்து தாவீதை காப்பாற்றினார். 14வது வசனத்துல வாசிக்கிறோம், தேவன் தாவீதை சவுல் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு வாசிக்கிறோம். 14வது வசனத்துல கடைசி வரி, தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லைன்னு வாசிக்கிறோம். ஆனா இங்க 7வது வசனத்துல சவுல் தானே தனக்கு தானே சொல்லுகிறாரு, தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இவர் எந்த அளவுக்கு தேவனை தூஷிக்கிறார்னா, கர்த்தரை தேவனாக, சர்வ வல்லமையுள்ள தேவனாக பார்க்காம தனக்கு வேலைக்காரராக சவுல் பார்க்கிறார். நான் விரும்புவதை கர்த்தர் செய்யணும், நான் விரும்பினதை கர்த்தர் செய்தார், இந்த பார்வை தான் சவுலுக்கு இருந்தது. கர்த்தருடைய விருப்பம் என்ன?
அந்த விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நான் இருக்கணும்னு இல்லை. மக்களிடத்துல சொல்றது என்ன சொல்றது? தன்னுடைய விருப்பம், தன்னுடைய திட்டம், தன்னுடைய ஆசைகள், இத ஊழியமாக பாரம் என்கிற பேர்ல கர்த்தர் எனக்கு ஒரு பாரம் கொடுத்தார். சில பேருக்கு வேலை, அவங்களுக்கு ஒரு நாட்டுல ஒரு ஊர்ல அவங்களுக்கு வேலை, கம்பெனில இனி இங்க நீங்க வேலை செய்யக்கூடாது, நீங்க தாய்நாட்டுக்கு இந்தியாவுக்கு போங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்களுடைய வேலையின் நிமித்தம் அவங்க பணி மாற்றம் செய்து அவங்க இந்தியாவுக்கோ இல்ல வெளிநாட்டுக்கோ எங்கேயோ அனுப்பப்பட்டிருப்பாங்க. ஆனா அதை அவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தர் தெளிவா எங்களுக்கு சொன்னார், நாங்க இங்கிருந்து அங்க போகும்படி கர்த்தர் சொன்னார். எவ்வளவு பெரிய விஷயம்! கர்த்தர் நேரடியா சொன்னாரு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அது தரிசனத்தின் மூலமா சொன்னாரா, சொப்பனத்தின் மூலமா சொன்னாரா, ஆடிபிள் வாய்ஸ் கேட்டீங்களா? சாதாரணமா சொல்லலாம். இது நான் எங்களுக்கு பணி மாற்றம் பண்ணிட்டாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால போறவங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா அதுக்கு ஒரு ஆவிக்குரிய போர்வை போட்டு கர்த்தர் தான் எங்களை இங்கு கொண்டு வந்தார், கர்த்தர் தான் எங்களை அனுப்புகிறார், எல்லாத்தையும் கர்த்தர் பேர்லயே போட்டு அவரை ஒரு ஒரு பகடக்காய் மாதிரி பயன்படுத்துறது. ஆவுனா கர்த்தர் அனுப்பினார், கர்த்தர் செய்தார், என்னை இங்க போக சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இன்னைக்கு நடக்குது. இதெல்லாம் சவுலின் விருப்பம், சவுலின் ஊழியம், சவுலினுடைய ஆவிக்குரிய போலியான வார்த்தைகள், நடிப்பு. என்ன, தேவன் தாவீதை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்கிற ஒரு மாய்மாலமான ஒரு வேஷமான ஒரு வார்த்தை. இதை கேட்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லாத, டிசர்னிங் ஸ்பிரிட் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? தாவீது பக்கம் தேவன் இருக்கிறாரா, சவுல் பக்கம் இருக்கிறாரா? தேவன் தான் தாவீதை சவுல் கையில கொடுத்ததாக சவுல் சொல்றாரு. அதனால மற்றவங்க சொல்றதுல நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க யார் ரொம்ப ஆண்டவருடைய பெயரை பயன்படுத்துறாங்களோ உடனே நம்ம சுதாரிச்சுக்கணும். இவங்க ரொம்ப அதிகமா ஆண்டவருடைய பெயரை பயன்படுத்துறாங்க, குட். ஆனா தங்களுடைய விருப்பத்தை தான் இவங்க கர்த்தருடைய விருப்பம் சொல்றாங்களா, இல்ல கர்த்தருடைய விருப்பத்தை அவங்க தங்களுடைய விருப்பமாக்கி கொண்டார்களா? இததான் நாம இங்க இனம் வேறு பிரித்து கண்டறிய நாம் பழக வேண்டும். இது ஒரு நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்க ஞான ஏந்திரியம் உள்ள அந்த பகுத்தறிவு, அந்த டிசர்னிங் ஸ்பிரிட், அது வரமாகவும் அளிக்கப்படுகிறது. எபிரேயர் நிருபத்தில் நாம் அதை அதுல பயிற்சி செய்யணும், முயற்சி செய்யணும். நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியணும். அது கனியினால் அறிந்து கொள்வோம். இங்க எவ்வளவு மாறுபட்ட வார்த்தைகள் பாருங்க. 1 சாமுவேல் 23 7வது வசனத்துக்கும் 14வது வசனத்துக்கும் எவ்வளவு மாறுபட்ட கருத்து. கர்த்தர் அவனை தாவீதை என் கையில் ஒப்பு கொடுத்தார்ன்றாரு. ஆனால் தேவன் தாவீதை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. எவ்வளவு முயற்சி பண்ணி நடக்கல. அதனால நம் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாம பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். இந்த இடத்துல தாவீது இங்க சவுலுடைய கைக்கு தப்பி கேகிலா பட்டணத்திலிருந்து தப்பிச்சு ஓடிடுறார். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் சொல்றாரு, கேகிலா குடிகள் தாவீத சவுல் கையில ஒப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப தாவீது கேகிலா குடிகள்கிட்ட சண்டை போடல பாருங்க, நல்லா கவனிக்கணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான குணாதிசயங்கள். 12வது வசனம், கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ. கர்த்தர் என்ன சொன்னார்? ஒப்பு கொடுப்பார்கள். இதை தெரியுது, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுது. உங்களுக்கு இவங்க துரோகியா மாறுவாங்க, உங்களை ஏமாற்றுவாங்க, உங்களுக்கு ஆதரவு அளிக்க மாட்டாங்க, உங்களை பகைப்பாங்க அப்படின்னு முன்கூட்டியே கர்த்தர் ஒருத்தவங்களை குறித்து, அதுவும் உங்ககிட்ட நன்மையை பெற்றவங்களை குறித்து இப்படி ஒரு வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கப்பட்டால், முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டால் என்ன நம்ம செய்வோம்? என்ன ஆதரிக்க வேண்டியவர்கள், என்ன பாராட்ட வேண்டியவர்கள், உங்களுக்கு உயிர் கொடுத்து உங்களை பாதுகாத்து இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிற என்னையே நீங்க காட்டி கொடுப்பீங்களா? ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு கேகிலா குடிகள்கிட்ட தாவீது ஒரு தூஷண வார்த்தையோ, ஒரு சாபமான வார்த்தையோ, அல்லது அங்க ஒரு தாக்குதலையோ, இல்ல அவங்கள அழிக்கிறதோ எதுவுமே பண்ணல. நான் போறேன், நான் சவுல் கைக்கு தப்பிச்சு போறேன், பெலிஸ்தியர்களே வந்து களஞ்சியங்களை கொள்ளையிட்டுங்க, நீங்களே ஆள் வச்சு அடிக்கிறது,
நீங்களே வந்து பார்த்துங்க, நீங்களாச்சு அவங்களாச்சு, அப்படிலாம் எதுவுமே பண்ணல. ஒப்பு கொடுப்பார்கள்னு கர்த்தர் சொல்றாரு. உடனே தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். 12-13 இது ரொம்ப சிம்பிளான வரிகள் தான். ஆனா இன்னைக்கு நம்மள நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ண மாட்டோம். அவங்கள விட்டுறணும். நம்மள வெறுக்கிறாங்க. நன்மையை பெற்றும் வெறுக்கிறதுக்கு ஆயத்தப்படுறாங்க. ஏன்னா அவங்க சுயநலவாதிகள். பெலிஸ்தியர் கையிலிருந்து தப்பிக்கணும்னா தாவீது வேணும், சவுல் கையிலிருந்து தப்பிக்கணும்னா தாவீது வேண்டாம். எப்படி? பெலிஸ்தியர் கையிலிருந்து தப்பிக்கணும்னா தாவீது வேணும், சவுல் கையிலிருந்தே தப்பிக்கணும்னா எனக்கு தாவீதே வேண்டாம், எனக்கு சவுல் போதும், எனக்கு சவுலே பெட்டர். அவங்க குட்டுக்கும் பெஸ்ட்டுக்கும் நடுவில் தீர்மானம் எடுக்க மாட்டாங்க. குட்டுக்கும் பேடுக்கும் நடுவில் தான் பார்ப்பாங்க, நன்மைக்கும் தீமைக்கும் நடுவில் பார்ப்பாங்க. ஆனா நன்மைக்கும் சிறந்ததுக்கும் எது, அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் இல்லை. அவங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சுயநலமாக தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு குறுகிய மனநிலை கொண்டவர்கள். அவங்க கிட்ட நம்ம போட்டியோ பொறாமையோ சண்டையோ போட்டா சவுலுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? சவுல் தாவீதோடு சண்டை போடுறாரு, தாவீது கேகிலா குடிகளோடு சண்டை போட்டார். அவங்கள விட்டு எழும்பி புறப்பட்டு போனார்கள். அந்த வார்த்தை 13வது வசனம் பாருங்க, எழும்பி புறப்பட்டு போனார்கள். அந்த இடத்த விட்டு போயிடணும், அவங்களை இக்னோர் பண்ணிடணும், அது பெருசுப்படுத்தாம அங்கிருந்து போயிடணும். இப்ப தாவீது அங்க இருந்து புறப்பட்டு அவர் சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். 14வது வசனம், சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை. தன் பிராணனை வாங்க தேடும் படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்திரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். அப்பொழுது 16வது வசனம், 1 சாமுவேல் 23:16, சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார். இந்த கனவு ஃபுல்ஃபில் ஆகவே இல்லை யோனத்தானுடைய வாழ்க்கையில. தாவீது ராஜாவாகிறத யோனத்தான் பார்க்கவும் இல்லை. தாவீது சாகிறதுக்கு முன்னாடி யோனத்தான் சாக போறாருன்றதும் யோனத்தானுக்கு தெரியாது. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 3வது வசனத்துல அந்த ஏலா பள்ளத்தாக்குக்கு பிற்பாடு கோலியாத்தை கொலை செய்ததுக்கு பிற்பாடு யோனத்தான் தாவீதோடு உடன்படிக்கை பண்றாரு. 20வது அதிகாரம் 16-17 20வது அதிகாரம் முதல் வசனங்களை வாசித்தீங்கன்னா சவுல் தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற தலைவர்கள் போர் வீரர்கள் யோனத்தான் கிட்ட தாவீதை கொலை பண்ணணும் குறித்து பேசும்போது அந்த காரியத்தை யோனத்தான் கொண்டு வந்து தாவீது கிட்ட சொல்றாரு. தாவீதும் ராமாவிலிருந்து யோனத்தான்கிட்ட வந்து அவங்க 2 பேரும் பேசும்போது அங்கேயும் 2வது முறை 1 சாமுவேல் 20:16-17 அவங்க உடன்படிக்கை மட்டும் செய்யல, யோனத்தான் தாவீதினிடத்துல அதை கட்டளை இடுகிறார். உன் குடும்பத்திற்கும் என் குடும்பத்திற்கும் உன் சந்ததிக்கும் என் சந்ததிக்கும் நாம சத்துருவா இல்லாதபடிக்கு அவர் உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி அங்க ஆணை இட்டான் என்று நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 20:16-17 திரும்ப 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 42 அவங்க 2 பேரும் நடு நிற்கும் சாட்சி கர்த்தர் தான். கர்த்தரை தாவீதுக்கும் யோனத்தாருக்கும் நடு நிற்கும் சாட்சியாக வைத்து அவங்க ஆணையிட்டு உடன்படிக்கை பண்றாங்க. இங்க 1 சாமுவேல் 23 திரும்பவும் அல்லது கடைசியாக தாவீதும் யோனத்தானும் சந்திக்கும் போது 1 சாமுவேல் 23:18 அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். திரும்பவும் உடன்படிக்கை செய்யறாங்க. அவங்களுடைய உடன்படிக்கை நிமித்தம் யோனத்தானுடைய மகனாகிய மேவிபோசேத்தை தாவீது உயிரோடு தப்ப விடுறார். இந்த யோனத்தான் தாவீதை இந்த காட்டுல வந்து சந்திக்கும் போது யோனத்தான் தாவீதிடத்துல சொன்ன முக்கியமான ஒரு வார்த்தையை இங்க நான் தொடர விரும்புறேன். தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தினான். தேவனுக்குள் தாவீதினுடைய கையை யோனத்தான் திடப்படுத்தினான். பலவீனமான கிறிஸ்தவர்கள், பலவீனமான விசுவாசிகள், சோர்ந்து போனவர்களை நாம் சந்திக்கும் போது
அல்லது கணவன் மனைவி வாழ்க்கையில ஒருத்தவங்க சோர்ந்து போயிருக்கும் போது, உடன் ஊழியர்கள், பக்கத்து சபை ஊழியர்கள், ஸ்தாபன ஊழியர்கள், மிஷினரிகள் சோர்ந்து போயிருக்கும் போது அவங்கள நாம் என்ன செய்யணும்? தேவனுக்குள் அவங்களுடைய கையை நாம் திடப்படுத்த வேண்டும். இந்த பணி செய்வதற்கு, மற்றவர்களை நாம் திடப்படுத்துவதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும்? அதை நான் நீங்க பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். புத்தி சொல்லி அநேக உபத்திரவம் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். என்ன புத்தி சொன்னாங்க? அநேக உபத்திரவம் வழியா தாங்க தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அநேக உபத்திரவங்கள் வரும். அப்படிதான் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியும் என்று சீஷருடைய மனதை திடப்படுத்தினார்கள். ஒவ்வொரு தனிப்பட்ட சீஷர்களை உபத்திரவங்களை குறித்து சொல்லி, அந்த உபத்திரவங்களின் வழியாய் ஊடாய் அதன் வழியாகத்தான் நாம விசுவாசத்தில் நிலைத்திருந்து திடமனதாய் நாம் இருக்கணும், மனதை திடப்படுத்திக் கொள்ளணும் என்று புத்தி சொன்னார்கள். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. யாரை அனுப்பி வைக்கிறாங்க? 1 தெசலோனிக்கேயர் 3:2 நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாக்கி தீமோத்தேவை அனுப்பினோம். ஏன் அனுப்பினோம்? இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நாங்கள் தீமோத்தேவை அனுப்பினோம். தெசலோனிக்கே பட்டணத்துக்கு தீமோத்தேவை அனுப்பணும். குழு முயற்சி. பிறரை திடப்படுத்தணும்னா குழு முயற்சி பண்ணணும். பவுல் நானே தான் வந்து திடப்படுத்துவேன்னு இல்லாம தீமோத்தேயை அனுப்புறேன், இளம் ஊழியர் அனுப்புறேன், அவங்க வந்து திடப்படுத்துவாங்க. என்னோடு கூட இருக்கிறவங்க உங்களை திடப்படுத்துற மாதிரி கூட இருக்கிறவங்கள திடப்படுத்தி இருக்கணும். அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு என் மனைவி அது ஒரு மக்குங்க, அது ஒரு லூசுங்க, அதுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அது அறியாத பிள்ளைங்க, அது படிக்காத பிள்ளைங்க, அது அவளுக்கு ஒன்றும் தெரியாது, சமைக்கத்தான் தெரியும் அப்படின்னு மனைவியை மட்டம் தட்டுறவங்க இருக்கிறாங்க. என் கணவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அவரு இங்கிலீஷ் கூட தெரியாது, அவருக்கு பிரெஞ்சு நேஷனாலிட்டி பொண்ணு கட்டினால தான் அவரே பிரான்ஸ்க்கு வந்தாருங்க அப்படின்னு ஹஸ்பண்டை அசிங்கப்படுத்துகிற மனைவிகள் இருக்கிறாங்க. மனைவிகள் கணவனை கனப்படுத்தணும், மதிக்கணும், கணவனை மதிக்கணும். அது ரொம்ப ஒரு முக்கியமானது. அடுத்த வார்த்தை சொல்றேன், மதிக்கிற மாதிரி கணவர்கள் நடந்துக்கணும். ரெண்டுத்தையும் சொல்லணும். மனைவிகள் கணவனை மதிக்கணும். திரும்பவும் சொல்றேன், மனைவிகள் கணவனை கனம் பண்ணணும். கனம் பண்ற மாதிரி கணவனும் நடந்துக்கணும். ரெண்டுமே இருக்கணும். அதுதான் சமநிலை போதகம். ஒருதலை பட்சமா ஒருத்தவங்களுக்கு சாதகமா ஒருத்தவங்களுக்கு பாதகமா பேசுறது இல்ல. கனம் பண்ற பேர் நடந்துக்கிட்டா கனம் பண்ணுவாங்க. அல்லது நாம பிறருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தக்கூடாது. இங்க பவுல் தீமோத்தேவை கனவீனப்படுத்தல. தீமோத்தே, நீ போயிட்டு தெசலோனிக்கே சபையில் இருக்கிறவங்கள அவங்களுக்கு புத்தி சொல்லிட்டு வா. அங்க சீஷர்களை எப்படி திட்டப்படுத்தினாங்க? மனதை விசுவாசத்தில் அவங்க நிலைத்திருக்கும்படி புத்தி சொன்னாங்க. ஆனா இங்க தீமோத்தேயை அனுப்பி என்ன சொல்றாங்கன்னா, விசுவாசத்தை பற்றி அவர்களுக்கு புத்தி சொல்லு. விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற புத்திமதி வேற, விசுவாசத்தை பற்றி புத்தி சொல்வது. விசுவாசம்னா என்ன? உபத்திரவம்னா என்ன? உபத்திரவத்துல வழியா போறது தான் விசுவாசம் நிலைத்திருப்பது அப்படின்னு அங்க சீஷர்களுக்கு உபதேசித்தாங்க. ஆனா இங்க விசுவாசத்தை பற்றிய புத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. விசுவாசம்னாலே என்னன்னே தெரியல. தேவனை பிரியப்படுத்துறதுக்கு தான் விசுவாசம். அந்த எண்ணம் இல்லாம அவங்களுக்கு விசுவாசம்னாலே என்னன்னு தெரியல. அதனால அவங்க அசைக்கப்படுறாங்க. அசைக்கப்படாதபடிக்கு அவர்களை திடப்படுத்தணும். அதற்கு குழு முயற்சி தீமோத்தேயை அனுப்புனாங்க. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 32வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 15:32 யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தினாங்க.
அநேக வார்த்தைகளினால திடப்படுத்தினாங்க. என்ன வார்த்தைகள்? அதாவது வள 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 வளன்னு பேசி, இப்ப நான் உங்களை திடப்படுத்துறேன் பாருங்க, எப்படி திட்டமாறு 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 திட்டமானா திட்டமானதா, இப்படி நான் உங்கள்கிட்ட திடமானதா படுத்தினா யாருங்க திடமானதா ஆவாங்க? சும்மா கட 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 கடன்னு சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி 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 ஒரு பயம் கொடுத்தி, ஐயோ நம்ம திடமானதா ஆயிடணும் போல, என்ன செய்யறதுன்னு தெரியலையே, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா நமக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, ஒன்றும் புரியாம நான் சொல்றது உங்களுக்கு புரியாம நான் பாட்டு கடகட கடகடன்னு பேசினா யாருக்கு என்ன புரிய போகுது? ஒன்றும் புரியாது. நிதானமா நிறுத்தி ஒருத்தவங்களை திடப்படுத்தணும். ஆனா இங்க நம்ம வாசிக்கிறோம், அவங்க அநேக வார்த்தைகளினால புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தணும். என்ன வார்த்தைன்னா, அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஐடென்டிபிகேஷன் என்ன? யூதா சீலா என்பவர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினாலே. அப்படின்னா தீர்க்க தரிசன வார்த்தை. தீர்க்க தரிசன வார்த்தை என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன? வரப்போகிறத மட்டும் சொல்றதில்லை, கிறிஸ்துவினுடைய ஆவி பெற்றவர்கள் தீர்க்கதரிசிகள். கர்த்தருடைய வார்த்தையே ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் தான் பைபிள். கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதன் மூலம் நாம் பிறரை திடப்படுத்த முடியும், புத்தி சொல்ல முடியும். அப்போஸ்தலர் 18:23 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18:23 கிரமமாய் கலாத்தியா நாட்டிலையும் பிரிகியா நாட்டிலையும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். எப்படி கிரமமாய் திடப்படுத்துதல்? ஒரு ரெகுலர் சிஸ்டமேட்டிக் ஒரு சந்திப்பு இருக்கணும். ஏதோ திடமானதா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது மட்டும் இல்லை, முடிந்த வரைக்கும் கிரமமான ஒரு ரெகுலர் சிஸ்டமேட்டிக் சாக்ரிஃபைஸ் சுற்றி திரியணும். கலாத்தியா நாட்டிலையும் பிரிகியா நாட்டிலையும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். ஒரு விதமான சீஷர் கூட்டம் இருப்பாங்க, வேறு விதமான சீஷர் கூட்டம் இருப்பாங்க. சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு முதிர்ச்சி, பக்குவம் இருக்கணும். சில பேர் ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க, ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருப்பாங்க, அன்புக்கு ஏங்குவாங்க. அப்படிப்பட்டவங்ககிட்ட நம்ம குழந்தை மாதிரி தான் பேசணும், தாயை போல தேற்றணும். என்ன பண்றது? நம்ம வீரமான இருதயம் கொண்டவங்களா இருப்போம், ஆனா கொஞ்சம் ஈரமான இருதயமும் இருக்கணும், இரக்கமும் இருக்கணும். அவங்களுடைய பக்குவம் அவ்வளவுதான். அவங்க கிட்ட நம்ம போயிட்டு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, சாவே வந்தாலும் பயப்பட மாட்டேன், செத்தா செத்துட்டு போ, சாவு நமக்கு ஒரு ஆதாயம், பரலோகம் நம்ம போயிடுவோம், சும்மா செத்துருவேன், வியாதி வந்துருச்சு, இது இல்லை அது இல்லைன்னு கவலைப்படாத, அந்த மாதிரி நம்ம கடுமையா பேசிட முடியாது. அவங்க கிட்ட நம்ம கவலைப்படாதீங்க, மரணத்தை குறித்து பயப்படாதீங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக்குவாரு, அப்படி நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா நம்ம ஆட்டுக்குட்டிகளை தோல் மேல தூக்கி தான் சுமந்தாகணும். கடா ஆடை நம்ம ஓட்டிட்டு போகலாம், ஆனா ஆட்டுக்குட்டியை மேலதான் சுமக்கணும். ஒரு மெய்ப்பெண் இருதயம் நமக்கு வேணும். அப்படி நாம சீஷர் எல்லாரையும் திடப்படுத்துகிற ஒரு மனதை வளர்த்து கொள்ளணும். அப்போஸ்தலர் 15:41 வாசிக்கிறோம், சீஷரை திடப்படுத்துறாங்க என்று நாம் வாசிக்கிறோம். ஆனா 15:41 சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளையே திடப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். சபைகளை திடப்படுத்துகிற ஒரு ஊழியம், அது தனி மனிதன் மட்டும் இல்ல, எல்லாரையும் திடப்படுத்தணும். அதற்கு நாம் மனம் திரும்பி இருக்கணும், பாவத்தை அறிக்கையிடணும், கிறிஸ்துவினிடத்தில் அன்பா இருக்கணும். ஏன்னா நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதர ஸ்திரப்படுத்தும் தான் வாசிக்கிறோம். சங்கீதம் 51 தாவீது பாவ அறிக்கை செய்த பிற்பாடு பாவிகளுக்கு உம்முடைய வழிகளை நான் போதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். யோவான் 21:15-17 நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா, இவர்களிலும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று இயேசு கிறிஸ்து பேதுரு அப்போஸ்தலன்ட்ட கேட்டு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லி, கிறிஸ்துவனிடத்தில் அன்பும் பாவ அறிக்கையும் மனம் திரும்பின இருதயம் இருந்துச்சுன்னா நாம் இன்னும் மற்றவர்களை ஸ்திரப்படுத்த முடியும். கிறிஸ்துவனுடைய வழியை, கர்த்தருடைய வழியை மற்றவர்களுக்கு போதிக்க முடியும். மற்றவர்களை நாம் ஃபீட் பண்ண முடியும், மேய்க்க முடியும், அவர்களை கர்த்தருடைய வழியில நடத்த முடியும். மற்றவர்களை திடப்படுத்துகிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பாடம் நமக்கு வேணும். ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனம்.
ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். தாய் உள்ளம் இருந்ததுன்னா மற்றவங்களை தேற்ற முடியும். மதர்ஸ் ஹார்ட், அந்த ஒரு கேரிங்கான ஒரு கேரக்டர் அது இருந்துச்சுன்னா மற்றவங்களை நம்ம யோனத்தான் தாவீதை தேற்றினது போல தேற்ற முடியும். அதே வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேம் சொல்லும் போது அது சிட்டி ஆஃப் பீஸ், தேவனிடத்துல சமாதானம் பெற்று சமாதானம் உள்ளவர்களா இருக்கிறவங்க மற்றவங்களை நாம பலப்படுத்த முடியும், திடப்படுத்த முடியும். 2 கொரிந்தியர் 1:4 நம்ம வாசிக்கிறபடி நமக்கு வருகிற உபத்திரவங்கள்ல அவரே நம்மை ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறதுனால நாமும் மற்றவர்களுடைய உபத்திரவத்துல அவர்கள் மற்றவர்கள் அகப்படும் போது அவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக நாம் இருக்க முடியும். நமக்கு வர பாடுகள்ல ஆண்டவர் நம்மளை எப்படி பலப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரால கம்ஃபர்ட் ஆனவங்க தான் மற்றவங்களை கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. They will be able to give the same comfort God has given them. கர்த்தருடைய ஆறுதலை பெற்று மற்றவங்களை நாம் ஆறுதல் படுத்த வேண்டும். பிலிப்பியர் 1:14 வாசிக்கிறோம், என்னுடைய கட்டுகள், பிலிப்பியர் 1:14 சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இப்ப மற்றவங்க திடன் கொள்ளணும்னா நமக்கு வருகிற கட்டுகள், பவுலுக்கு அங்க இம்ப்ரிசன்மெண்ட், அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அது மற்றவங்களுக்கு இடையூறாக தடையாக இல்லாம நாம மற்றவர்களை திடப்படுத்துகிறதுக்கு நமக்கு வருகிற பாடுகள், இந்த மனுஷனுக்கு இவ்வளவு தேவை இருக்கு, இவ்வளவு குறை இருக்கு, அந்த பலவீனத்திலையும் இந்த சகோதரியும் சகோதரரும் இவ்வளவு அவங்க உற்சாகமா பணி செய்யறாங்களே, நாமளும் செய்யணும் அப்படின்ற அந்த திடம், அந்த கர்த்தருக்குள்ள திடன் கொண்டு அதிகமாய் மற்ற சகோதரர்களும் துணிந்து செயல்படுவதற்கு நமக்கு வருகிற இடையூறுகள், தடைகள், ஹிண்ட்ரன்சஸ், அந்த சிறையின் அனுபவங்கள், அதெல்லாம் மற்றவங்களை திடப்படுத்த முடியும். நம்முடைய மனம் திரும்புதல், நம்முடைய பாவ அறிக்கையை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுதல், கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துதல், தாய் உள்ளம் கொண்டிருப்பது, கர்த்தரால நாம கம்ஃபர்ட் ஆறுதல் பெற்றுக்கொள்வது, எருசலேம் நகரத்தை போல சமாதானமா தேவனிடத்துல உள்ளும் புறம்பும் ஆவியின் சிந்தை சமாதானம். அதே போல நம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் நன்மை செய்வதனால் வருகிற அந்த வெளிப்புறமான சமாதானம், இந்த சமாதானம் இருக்கும்போது நாம் மற்றவர்களை திடப்படுத்த முடியும். நம்முடைய பாடுகள், இடையூறுகள் பிறரை திடப்படுத்த முடியும். இந்த 1 சாமுவேல் 23 யோனத்தான் தாவீதை சந்தித்து தேவனுக்குள் தாவீதின் கையை திடப்படுத்தினது போல நாமும் நம்முடைய இந்த சமகாலத்து தேவ பிள்ளைகளை அவங்கள நியாயம் தீர்க்காம, புறக்கணிக்காம, ஒதுக்காம தேவனுக்குள் மற்றவர்களை திடப்படுத்த, உற்சாகப்படுத்த. 1 சாமுவேல் 23:17 யோனத்தான் தாவீதை பார்த்து சொல்றாரு, நீர் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் உற்சாகப்படுத்துறாரு. என் தகப்பனாகி சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு 2வதாய் இருப்பேன், அப்படி நடக்கும் என்று உற்சாகமான ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய அந்த என்கரேஜிங் வேர்ட்ஸ் அவர் பேசினார். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும்போது நாம் சபைகளை திடப்படுத்த, குழு முயற்சியாக தீமோத்தேயுவை அனுப்பி மற்றவர்களை திடப்படுத்த, என் பையன் பேசுவான், என் பொண்ணு பேசுவா, என் மனைவி பேசினாங்கன்னா கேட்டு பாருங்களேன், அவங்க பேச்சு எப்படி எனக்கே என்கரேஜிங்கா இருக்கும், அவங்க பேசினாங்கன்னா உங்களுக்கு என்கரேஜிங்கா இருக்கும். அப்படி மற்றவங்களை திடப்படுத்துகிற உணர்வு இருக்கணும். மற்றவங்க மூலமா இன்னொருத்தவங்களை திடப்படுத்துறதுக்கு அந்த குழுவை, அந்த குடும்பத்தை ஒரு திடமான தைரியமான குடும்பமா நம்ம இருக்கணும். அதுக்கு அதிகமா விசுவாச வார்த்தைகள், பாசிட்டிவான வேர்ட்ஸ், நம்ம சந்தேகமான வார்த்தைகள் இல்லாம குடும்பத்துக்குள்ள, திருச்சபைக்குள்ள எப்போதும் சந்தோஷம் இருக்கலாம், நகைச்சுவை இருக்கலாம், கிண்டல், இந்த ஓட்டி பேசுறது, ஒருத்தவங்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பேசுறது, மைக்கில் கண்டதையும் பேசக்கூடாது. ஒரு நாகரிகம் கருதி சபை நாகரிகத்தோடு எதை மைக்கில் பேசணும், எப்படி பேசுறது, எப்படி நம்ம அதை கன்வே பண்றோம், அந்த ஃபர்ஸ்ட் மணியா ரொம்ப முக்கியம். எல்லாம் உட்காருங்கயா அப்படின்னு சர்ச்சில் மைக்கில் சொல்லலாம், ஆனா அது நல்லா இருக்காது. அதுக்காக ரொம்ப சுத்த தமிழ்ல பேசுறதும் இல்லை, ஒரு நாகரிகமான தமிழ். கோபத்தை அடக்க தெரியணும், ஆசையை அடக்க தெரியணும்,
எப்படி நாம நடந்து கொள்றோம், எதிர்பாலார் இடத்துல எப்படி நடந்து கொள்றோம், இதெல்லாம் மற்றவர்களை திடப்படுத்துகிறதுக்கும் உருவாக்குகிறதுக்கும் தரிசனத்தோடு வாழ காட்டில் இருக்கிற தாவீதை உற்சாகப்படுத்த நாமும் தேடி போய் யோனத்தானை போல தேடி போய் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சவுலுடைய வார்த்தையை போல நாம் இல்லாம தாவீதை போல நாம் இருக்க, நன்மை செய்தவர்கள் தீமை செய்தாலும் கூட அவர்களை பழி வாங்காம கர்த்தரிடத்துல நம்முடைய பாரங்களை விட்டுட்டு நாம் போக வேண்டிய வழியில லக்கை நோக்கி தொடர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, தாவீது கேகிலா குடிகளை காப்பாற்றுவதற்காகவே அரணான பட்டணத்திலிருந்து காத் தீர்க்கதரிசியின் மூலமாக நீர் வழிநடத்தி தாவீதை முன் ஏற்பாடு ஆயத்தத்தோடு கொண்டு வந்தீர். இன்றைக்கு நாங்களும் அநேகரை மீட்கும் பொருளாக, உலகம் முழுவதை விட ஆத்துமா வெளியேற பெற்றது தேவ சாயலை இழந்த மனிதர்கள், அவங்க தேவனுடைய சாயலில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை போல முன்மாதிரியாக கொண்டு வாழ, இயேசுவை பிறருக்கு எடுத்து சொல்ல, அந்த நற்செய்தியை சொல்லி அநேகரை கிறிஸ்துவுக்குள் பெற்றெடுக்க ஆண்டவரே கேகிலாவுக்கு தாவீதை கொண்டு வந்தது போல ஆண்டவரே நாங்களும் எங்களை சுற்றி கேள்விப்படுகிற காரியங்களை, பெலிஸ்தியர்கள் கேகிலாவை அழிக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறது போல ஆண்டவரே சத்துரு சுவிசேஷ எதிரிகள் உம்முடைய திருச்சபையை துன்பப்படுத்துகிறத கேள்விப்படும் போது என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோமா? அப்படிப்பட்ட மிஷினரி ஸ்தாபனங்களோடு இணைந்து கொள்கிறோமா? 400 பேரோடு திரட்டி கொண்டு போய் கேகிலாவினுடைய களஞ்சியங்களை மீட்டுக் கொள்கிறோமா? அந்த அறிவும் தெளிவும் புத்தியும் நம்முடைய திருச்சபையாருக்கு உண்டாகட்டும். 2024 உண்டாகாதவர்களுக்கு அந்த சிந்தனை உண்டாகட்டும். மிஷினரி பாரம் பெருகட்டும். அப்படி ஒருவேளை நன்மை செய்து நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது, அவர்கள் ஆதரவு அளிக்காத போது, அவர்களிடத்துல நாங்கள் எந்த கசப்பையும் காண்பிக்காம நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் எங்களை பழக்குவியும் கற்றுத்தாரும். இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய திருச்சபையாரை ஆசீர்வதியும். தேவ சமாதானம் பெருகட்டும். மீண்டும் ஒரு முறை சந்திக்க கர்த்தர் உதவி செய்வீராக. துதிகன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே செலுத்தி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.